அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ரெண்டாவது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசியிருந்தேன், நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு. நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது. எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. ராஜன் சார், அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார். ஐயோ, அவர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டியூன் கேட்பார், நான் அவர் சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது ஓகேவா அப்படின்னு. அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார். கொஞ்ச நேரம் கேட்டே இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்வாரு. நான் சரி சார் நான் பண்ணித்தரேன், சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்வேன். திரும்ப பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேறு மாதிரி வேணுங்க அப்படின்வாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார், இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம். ஏன்னா அது வள்ளி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன், சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணதான் அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யார் அப்படின்னு ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, முருங்கக்கா செப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, சரி வா ஒரு டியூனை போட்டு காமி, நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல் இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான். ஸோ சீன் வழியை சொல்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரெண்டு குடிக்காதுன்னு சொல்கிற மாதிரி, ஒன்று அம்மா பாடுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸுமே குடிக்காதீங்கன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த படம் குடிக்கு எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அவர் வந்து இடமோ பாண்டிச்சேரி. நான் கேட்டேன், சார் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் நீங்கள் பாட்டு குடிக்க வராது, இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்கள் குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் புதுசாக பாடியிருக்கிறாங்க. லைக் ஜோர்டன், யுவஸ்ரீ, சிபி, சாயனா இவங்கலாம். அண்ட் எங்கள் டீமில் வந்து 2 பேர் புதுசாக எழுதிருக்காங்க. மேனேஜர் வந்து லிரிக்ஸ் எங்கே ராம் ப்ரோ, அவரும் அப்படிதான். டேரக்டருக்கு செம்ம ஏத்தாள். அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி வார்த்தை வேணும்னா ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்கில் நீ என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன், எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டுனுக்குறாங்க, நம்மளும் அதே பாட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்கில் எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ. அடுத்து வருவார்னு நினைக்கிறேன், அப்போ என்னை பற்றி இப்படி சொல்லுவார். அதுக்கு அடுத்து வந்து விஜய் ப்ரோ, அவரும் எழுதியிருக்காரு அந்த போராளி பாட்டு, கண்டிப்பாக அவரும் பேசுவார். அடுத்து எங்கள் டைரக்ஷன் டீம் அஜித், பாலா, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கும் போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். இப்படம் வந்து அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல அருண் சாரை பாராட்டியே ஆகணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு
பெரிய ஸ்ட்ரகிளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மிக விரைவில் தேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இன்னும் நிறைய பேர் பேச வரப்ப ஸோ ஆடியோ லான்ச் இப்போ நடக்க போகுது. தோல் திருமாவளவன் அவர்கள் ஆடியோ லான்ச் பண்ண போறாரு. அது வாங்குவதற்காக கே ராஜன் அவர்களும் பாலாஜி சக்திவேல் அவர்களும் இணைந்திருக்காங்க. தேங்க்யூ. விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பெரும் அரசியல் ஆளுமை, இந்தியாவே இன்று திரும்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரும் வல்லமை கொண்ட ஒரு பெரும் அரசியல் தலைவர் நம்முடன் அமர்ந்திருக்கிறார். சினிமாவும் அரசியலும் ஆண்டாண்டு காலமாக இணைந்து பயணித்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் சற்று அதிகமாக சினிமாவில் அரசியல் பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாடு மாத்திரம் அல்லாமல் நம் பக்கத்து மாநிலமான கேரளாவில் தற்போது வேடன் என்கிற ஒரு இளைஞர் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். அவர் பேசும் அரசியல் உலக அரசியல் என்று கூறுகிறார்கள். வழக்கம்போல் வன்மத்தை கக்குபவர்கள் கக்கிக் கொண்டிருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த இனம் ஒன்று மேலெழுந்து வரும்போது சற்று வீரியமாகத்தான் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் சமீப காலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ச்சியாக தலித் அரசியல் பேசும் சினிமாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. குயிலி திரைப்படம் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் கலாச்சாரத்தையும் பேசும் என்று நம்புகிறேன். இந்த திரைப்படத்தில் குடிக்கு அடிமையானவர்களை பற்றி ஒரு பாடம் எடுத்திருக்கிறார்கள். தாய்ப்பாசத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார்கள். அந்த பாடல் நான் கேட்டவுடனேயே கூறினேன், மிக நன்றாக வந்திருக்கிறது, மாபெரும் வெற்றி அடையும் என்று. இந்த விழாவின் நாயகன் ஜோ ஸ்மித் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னால் அறிமுகப்படுத்தப்பட்ட இளைஞன். இப்பொழுதே குட்டி பையனாக இருக்கும் இவர் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பார் என்று யோசித்து பார்க்கவும். அப்பொழுது அவரை நம்பி ஒப்படைத்தேன். இப்பொழுது மிகப்பெரிய அளவில் அவர் திறமையுள்ளவராக இருக்கிறார். ரெக்கார்டிங்கின் போது அவரிடம் அமர்ந்து வேலை செய்யும் போது அவ்வளவு சுறுசுறுப்பாக பாடி காண்பித்து வார்த்தை உச்சரிப்புகளை எல்லாம் மிக அழகாக வாங்குகிறார். ஆனாலும் ராஜன் சார் கூறியதை போல இந்த திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன். 2 பாடல்கள் போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் கிரிக்கெட்டே இன்று 2020 மேட்ச் வந்துவிட்டது. இன்னும் 10 ஓவரில் வந்துடும். ஏன்னா பரபரப்பான இந்த வாழ்க்கை சூழலில் நாம் சினிமாவையே 1.5 மணி நேரத்திற்கு கொண்டு வர வேண்டுமோ என்று தோன்றுகிறது.
அந்த அளவுக்கு மக்கள் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலாச்சாரத்தை பேசுகிறது, ஒரு நல்ல பண்பாட்டை போதிக்கும் படமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது ஒரு வழியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தோன்றுகிறது. படத்தை இயக்குனர் முருகசாமிக்கும் தயாரிப்பாளர் வி அருண்குமார் அவர்களுக்கும் மற்றைய படக்குழுவினர் அனைவருக்கும், அம்மா பாத்திரம் ஏற்று நடித்திருக்கும் லிசி அவர்கள் மிக நன்றாக செய்திருக்கிறார். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எழுச்சி தமிழர் எம்பி அவர்கள் அவருடைய நேர்காணல்களையும் அவருடைய உரையாடல்களையும் அவருடைய பேச்சையும் மிகவும் முக்கியமாக நான் கவனித்து அவருடன் அவருக்கு ராஜன் சார் சொன்ன மாதிரி அவர் அனைவருக்குமான தலைவர், பொதுவான தலைவர். அவரோட இந்த மேடையில் ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இதற்கு வாய்ப்பளித்த அருண்குமார் அவர்களுக்கும் முருகசாமிக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் வந்து எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அவருடைய குணநலன்களை வந்து அவருடைய பயோகிராஃபியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து அவருடைய அந்த பணி வந்து திரைப்படம் மூலமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சியை யாராவது தொடங்கினால் அதற்கு நான் ஒத்துழைக்க கடமைப்பட்டுள்ளேன். அவ்வளவு நேர்மையான, பிடித்தமான, அனைவருக்குமான தலைவர். அவரை வணங்குகிறேன். முருகசாமி அவர்கள் வந்து எனக்கு கல்லூரியிலேருந்து என்கிட்ட இருக்கிறார். அவர் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து என்கிட்ட காமிச்சு என்னுடைய கூட இருப்பார். அவர் ஒரு நல்ல நடிகரும் கூட. இந்த படத்தில் கூட ஏதோ ரோல் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் என் பட உதவியாளராக மட்டும் இல்லாமல் நான் நடிக்கும் படங்கள், குறிப்பாக பொன்னியின் செல்வனில் பண்ணும்போது அவர் கூடயே அந்த 1 மாத 2 மாத காலங்களில் என்னோட பயணித்தார். அப்புறம் அசுரனில் வெற்றிமாறன், அந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு எளிமையான பின்புலம் கொண்டவர் தான். எனக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்டு வர்றாரு, எல்லா வேலைகளும் செய்வார். அதாவது எல்லா பணிகளையும் செய்வார். குறிப்பாக வந்து மயில்சாமி அவர்களோட இணைந்து பல துண்டு பணிகளை செஞ்சிட்டு இருந்தார். அவருக்காக பிரச்சாரம் கூட பண்ணார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப டவுன் டு எர்த் மேன். அவர் வந்து இப்படி ஒரு இயக்குனராக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதற்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களையும் அந்த யூனிட் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வாழ்த்துறேன். லிசி ஆண்டனி அவர்கள் இந்த பெண் கதாபாத்திரத்தை, அது முதல் படத்தில் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வந்து இவர் சொன்ன மாதிரி ஒரு சமுதாய கருத்தை வந்து சொல்லணும்னு அதுவும் இல்லாமல் ஒரு வெகுஜன பார்வையிலேருந்து, ஒரு எளிய மனிதர், ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், அந்த பார்வையிலேருந்து அந்த படம் எடுத்துருக்கிறதாக நாம் எல்லாம் விட்னஸ் பண்ணோம். அதில் வந்து வீரியம் இருக்கும். அந்த வீரியமான ஒரு விஷயம் அதில் நிறைஞ்சிருக்கு. ஏஸ்தட்டிக்கை விட அந்த வீரியம்தான் அந்த படத்துக்கு பலமாக இருக்குது. இது வந்து சாதாரணமாக தயாரிப்பதுங்கிறது வந்து கடினமான விஷயம். ஆனால் அருண்குமார் அவர்கள் தயாரித்து இத்தனை வருஷம், அவர் சொன்னார் 4 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கலாபூர்வமாக
அவர் திரைக்கதை அமைச்சிருப்பார்னு நான் நம்புகிறேன். அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்க அவளாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக குயிலி அப்படின்ற படத்தோட இவங்க கேரி பண்ற அந்த பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லிசி ஆண்டனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவங்களோட நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் மூலிமா மனசை கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியுது மேம் எவ்வளோ மெனக்கெடுதல் இருந்திருக்கும் சொல்லி. ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். ஜென்ரலாக எல்லா ஆடியோ லான்ச்லேயும் நான் வந்து எனக்கு இது ரொம்ப பயமான ஒரு விஷயம், மேடை பேச்சு அப்படிங்கிறது. ஸோ என்னை கூப்பிட்ட உடனே நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் அருண் வந்து நான் பேசி ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் ஒன் திங் இன் லைஃப், நம்மளோட பேஷன், அந்த பேஷனை வந்து கொண்டு போகிறதுக்கூடிய ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சீவரன்ஸ், விடாமுயற்சி, அதுக்கப்புறமா நிறைய பேஷன்ஸ், பொறுமை, இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. இதை நான் அப்படியே பார்த்தது மிஸ்டர் அருண் கிட்ட. ஏன்னா எனக்கு இந்த கதைக்காக எனக்கு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து தான். ஸோ எப்பயும் போல் நான் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்து இல்லை மேம் நானே சொல்லுவேன் அப்படின்னாரு. விச் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ. ஒரு ப்ரொடியூசர் அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செகண்ட் ஹாஃப்லேருந்து நீங்கள் வருவீங்க மேடம், யூ ஹாவ் டு டேக் ஓவர், இந்த வார்த்தை தான் அவர் சொன்னார். அங்கேருந்து நீங்கள் இந்த குயிலி அப்படிங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப வலி, நிறைய சாக்ரிஃபைஸ், அதோடைய ரொம்ப கஷ்டமான ஒரு பயணத்தை நீங்கள் வந்து காமிக்கணும். வலி நமக்கு புதுசு இல்லை. ஸோ அண்ட் ஐ நோ ஐ கேன் டூ இட். அண்ட் இவர் அது அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணது, என்கிட்டேருந்து இந்த கேரக்டர் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாரு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு உரிய முதல் காரணம் அதுதான். அடுத்தது அண்ட் த சோஷியல் காஸ் பிஹைண்ட் இட். அண்ட் எனக்கு தெரியும் ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதில் இருக்க கஷ்டம் என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்க போகிற கஷ்டம் என்ன, எல்லாமே தெரியும். பட் அவரோட அந்த பர்சீவரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம் லைக் சார் இந்த படத்துக்கு குயிலி தான் சார் டைட்டிலாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அதுதான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு. மேடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அவர் விடவே இல்லை. இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் அவர் சொன்ன மாதிரி 4 years ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு பாயிண்டில் இது எப்படி வரும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்போது, ஆனால் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே உட்காரது இல்லாமல் மேடையில் இவ்வளோ பெரிய டிக்னிட்ரிஸ் இருக்கும்போது அது அந்த பர்சிவரன்ஸை பற்றி என்ன சொல்ல, இது சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும். இங்கே இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ மீடியா நண்பர்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ப்ளீஸ் ப்ரொமோட் இட், ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு படம் எனக்கு கமிஷன் இல்லைனாலும் பரவாயில்லன்னு. அந்த தாட் ப்ராசஸ்க்கே வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு ஹெல்ப் இட். ஸோ இட் இஸ் an humble request. Please do it. Thank you so much. Thank you. Thank you ma'am. அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் அண்ட் இபி ஆஃப் த ஃபிலிம் ராம் அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதல் வணக்கம். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எந்த துறையுமே இல்லை, இன்னைக்கு நீங்கள் தான் முக்கியம். ஆக்சுவலாக என் பேர் வந்து வேட்டாவளம் தா ராமமூர்த்தி. நான் வந்து குயிலி படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடல்கள் எழுத வாய்ப்பளித்த இயக்குனர் பா முருகசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் விவி அருண்குமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு மதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மதுவால் என்ன பிரச்சனைன்றது பாதிக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னால் மட்டும்தான் பாதிப்படையக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு அது புரியும்.
ஏன்னா ஒரு சில நேரங்களில் உண்மையை சொல்லலாம், அது நிறைய பேருக்கு பயன்படும். அதாவது நானும் மதுவினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதுலேருந்து மீண்டு வந்து தான் இந்த 2 பாடல்களையுமே நான் எழுதியிருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மனைவி, என்னுடைய 2 அண்ணன்கள், என் தாய். அந்த 2 அண்ணன்களுடைய பெயரை நான் இங்கே உச்சரிக்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி ராஜாராம் அவர்கள், தரணிவாசன் அவர்கள். இந்த 2 பில்லரும் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தோழர் வந்திருக்க இந்த மேடையை நான் பயன்படுத்தியிருக்க முடியாது. எனக்கு இந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்காது. தயவு செய்து மது என்றதை கையில் எடுக்காதீங்க. எடுத்தீங்கன்னா உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாருடைய சந்தோஷமும், நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க, தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் செய்யறது மட்டும்தான் அங்கே உங்களுக்கு சிறந்ததாக தெரியும். வேறு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் கூட அது உங்களுக்கு தவறாக தான் தெரியும். தயவுசெய்து மதுன்றதை விட்டுருங்க. மதுவை விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது. அரசுன்னு சொல்லாதீங்க. நாம் தான் நம்மளை பார்த்துக்கணும். எந்த அரசு வந்தாலும் அது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். அதாவது எந்த அரசு வந்தாலும் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யறதுக்குள்ளே அவங்க அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த 5 வருஷம் முடிஞ்சிடும். அவங்க ஆக்சுவலாக இதை தான் காரணம் காட்டுவாங்க. செய்யணும்னு நினச்சா செய்யலாம். சமத்துவ தலைவர்கள் உருவாக வேண்டும். முதல்ல சமத்துவ தலைவர்கள் உருவானால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். இங்கே பொது உடைமையே கிடையாது, கேபிட்டலிசம் அதுதான் இங்கே இருந்துகிட்ருக்கு. பொது உடைமை அரசியல் இங்கே வந்தால் நிச்சயம் இது போன்ற இந்த மது ஒழிப்பு நிச்சயம் நடக்கும். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்விழாவிற்கு டைம் ஒதுக்கி சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே மிக்க நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. உங்களோட சப்போர்ட்டை இந்த மாதிரி குட் குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் ஃபிலிம்ஸ்க்கு தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.